ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மலாக்கி சாப்டர் 4 வேர்ஸ் 2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வருகிறது. அந்த நாள் எரிகிற சூளையை போல இருக்கிறதான ஒரு நாள். அதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாள். Dear child of God, there is a day coming. It is like a burning fire everywhere, which is going to be the day of judgment. And the wicked people will be burnt into ashes. But those who fear the name of the Lord will have great life in their life. தேவனுடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற மக்களுக்கு பெரிய ஒரு வாழ்க்கை உண்டு, நல்ல வாழ்க்கை உண்டு. The Son of Righteousness, our Lord Jesus Christ, will arise in your life. Every unrighteousness will be gone, and you will see the wicked go ashes under your feet. You will see that the Lord will give you the strength and the power so that you will grow like fat calves in your life. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாள், நியாய தீர்ப்பின் நாள் வரும் பொழுது துன்மார்க்கர்கள் உங்கள் கால்களின் கீழே சாம்பலாவார்கள். நீங்களோ வளருகிற கொளுத்த கன்றுகளைப் போல இருப்பீர்கள். நீங்கள் நோஞ்சான் போல இருக்க போவதில்லை. நீங்கள் பயந்து போய் இருப்பதில்லை. நீங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். You will grow in every directions of your life. You will not be quenched. You will not be subdued, but you will subdue many people under your feet. And God is going to strengthen you because you have the fear of the Lord. The Son of Righteousness of our Lord Jesus will come upon you and He will strengthen you. You will have healing under His wings that you are going to experience in your life. So don't be afraid of those things which are coming in the world. The world may go upside down, but the people of God will grow like fat calves. Believe it. தேவனுடைய பிள்ளைகள் கொளுத்த கன்றுகளைப் போல வளரப் போகிறீர்கள். துன்மார்க்கர்கள் உங்கள் பாதத்தின் கீழே சாம்பலாவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கென்று நீர் வைத்திருக்கிறதான நல்ல நியாய தீர்ப்பின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நீதியின் சூரியனாக அவர்கள் மேல் உதித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர்களை நீதிபரர் என்பதை நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள். உடைய பிள்ளைகள் நீதிமான்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளவும், துன்மார்க்கர்கள் அந்த நீதிமான்களின் கால்களின் கீழே சாம்பலாகவும் நீர் வைத்திருக்கிற அந்த நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.